ஹலோ கேஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. டுடே எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி புனிதா வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி புனிதா ரூமில் வந்து இவ வச்சிருப்பா தெரியுமா, ஒரு பாக்ஸ்குள்ளே வந்து சுரேகாவோட ஹேரு, அந்த மாதிரி இல்லாமல் ஆடியோ ஜுவல்ஸ், அந்த கொலுசு அதெல்லாம் வச்சிருப்பா. அதை பார்த்துட்டு வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் போய் எல்லாருக்கு முன்னாடியும் வந்து அவமானப்படுத்தி போலீஸ் வந்து தரன்னு இழுத்துட்டு போகிற மாதிரி ஆயிருங்க. அதை பார்த்துட்டு வந்து சூர்யாவும் நந்தினி வந்து இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க. விசாரிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து அவள் அழுதுகிட்டே புனிதா சொல்லுவா, என் மேலே எந்த தப்பு இல்லைக்கான்னு சொல்லும்போது அந்த மாதிரி நந்தினி சொல்லுவா, பேசாத, இதுக்கு தான் படிச்சு சொன்ன, நீ கேட்டியாடின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருப்பா. அவள் சூர்யா வந்து சொல்லுவான், நந்தினி இது கோவப்படுறதுக்கு நேரம் நந்தினி, பொறுமையாக தான் டீல் பண்ணணும் இந்த விஷயத்த, இது சென்சிட்டிவான கண்டென்ட், அதனால நம்ம வந்து பொறுமையாக டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சு சொல்லு புனிதா, டீட்டெயிலாக சொன்னால் தான் நான் வந்து உன்னை ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது, மாமா என் மேலே எந்த தப்பு இல்லை மாமா, நான் எதுவும் பண்ணல மாமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு புரியுது புனிதா, நீ வந்து பொறுமையாக சொன்னாதான் நான் வந்து உன்னை வந்து வெளியெடுக்கிறதுக்கு நிறைய வந்து ஏற்பாடுலாம் பண்ண முடியும். இப்போ லாயர்ட்ட அப்படின்னா பேசணும்னா நீ எல்லாத்தையும் எல்லா உண்மையும் எங்களுக்கு சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, மாமா நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, என்ன நடக்குமோ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காம பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோ கிளப்பலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும், போன எபிசோட பார்த்துருப்பீங்க. அப்படின்னா இந்த மாதிரி பாட்டி போய் வந்து இந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்களா சூர்யாட்ட, நீங்களும் நந்தினியும் வந்து தனியாக தான் படிக்கிறீங்களா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஒரு பொண்ணுக்கு வந்து ஹஸ்பண்டாக இருக்கிறது வந்து வெளியே இடத்துல காட்டுறது மட்டும் இல்லை, ஒரு ரூமுக்குள்ளேயும் வந்து ஹஸ்பண்ட் மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும்போது, என்ன பாட்டி சொல்கிறீங்க, சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலையான்னு சொல்லும்போது, நான் வந்து இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக உங்கள் ரூமுக்குள்ளே போனேன், அப்போ வந்து கீழே வந்து படுக்க இருந்துச்சு, அப்போ நான் கேட்கும்போது நந்தினி சொன்னால் நான் கீழே தான் படுக்கிறேன் அப்படின்னு, ஏன் நீங்கள் நந்தினிக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, மற்றவங்கள முன்னாடி நந்தினியை பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்கல்ல, அப்போ ஏன் உள்ளே வந்து பாசம் இல்லாத மாதிரி இது பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது, பாட்டி எனக்கு நந்தினி மேலே நான் உயிரே வச்சிருக்கேன் பாட்டி, நீங்கள் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் உயிரே வச்சிருக்கீங்க, இப்போ எதுக்கு நந்தினி வந்து உங்கள் கூட சேர்ந்து படுக்க விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ நீங்கள் அப்படி வரீங்களா பாட்டி, நான் ஒன்றும் அப்படி சொல்லலை பாட்டி, நந்தினி தான் ஒரு தடவை நான் அவளை படுக்க தான் சொன்னேன், அவள் தான் கீழே கீழே போய் படுக்கிறேன், நான் என்ன பண்ண முடியும் பாட்டி அப்படின்னு சொன்னோன்னே, என்னங்க சொல்கிறீங்க, அப்போ வந்து நந்தினி மேலே தான் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் நந்தினியோட பேசுறேன்னு சொல்லுவேன். இல்லை பாட்டி வேணாம், உங்கள் ஆசை என்ன, நானும் நந்தினியும் ஒரே கட்டில் ஒன்றா படுக்கணும், அவ்வளோதான், கவலைப்படாதீங்க, நானும் நந்தினியும் ஒன்றா நீ தூங்குறோம் ஓகேங்களா, நீங்கள் நந்தினி என்ன சொல்ல வேணாம்னு சொல்லும்போது, இல்லை தம்பி, நந்தினிக்கு உங்கள் மேலே இது பாசம் அதிகம், அவளே ஆசைப்படுறா அவங்களோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு, ஒரு தாய்மைங்கிற ஒரு பாக்கியத்தை நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லும்போது, ஓ அது எப்படி வரீங்களா, எனக்கு நான் ரெடி தான் பாட்டி, அவள் தான் எதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் பேசுகிறேன் இந்த விஷயத்தெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி பாட்டின்னு சொல்லிட்டு மாதிரி சூர்யா சொல்லிட்டு இருக்கான். இது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், இந்த அருணாச்சலம் போய் லாயரை பார்த்துட்டு இருப்பாரு, எப்படின்னா சுரேகாவை கண்டுபிடிக்க சொல்லி இந்த மாதிரி கோர்ட்டில் மனு கொடுத்துருப்பாங்கல்ல, அதோட கோர்ட்டில் வந்து லாயர் கூட ஜட்ஜு கூட சொல்லியிருப்பாரு, ஒரு 3 வீக்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் சுரேகாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு மொத்த போலீஸ் டீமுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பார்ல ஜட்ஜி, அந்த ஆர்டர் படி போலீஸ் வந்து மார்னிங் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சுந்தரவல்லி மேடம் சுந்தரவல்லிட்ட அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, சுந்தரவல்லி மேடம் நாங்கள் வந்து உங்கள் பொண்ணை வந்து 3 வீக்ஸ்க்குள்ளே கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம், ஃபஸ்ட்டு உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்குது, இந்த கேஸை வந்து எங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றோம், உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்கள், நாங்கள் வந்து விசாரிக்கணும்னு சொல்லும்போது, எனக்கு சந்தேகம் இருக்கிறது யார் மேலே இல்லை, ஒரே ஒருத்தவங்க மேலே தான், அதுவும் இந்த நந்தினி மேலே தான் சொல்லிட்டு சொன்னோன்னே, நந்தினிங்கிறது யாருன்னு சொல்லும்போது, இவங்க டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஓ சூர்யா சாரோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, சரி ஓகே நான் அவங்கள வந்து விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரூம் விசாரிச்சுட்டு அவங்க ரூமெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கறதுக்காக. ஒரு க்ளூவுமே கிடைக்கல. அதில் வந்து எங்களுக்கு வந்து நந்தினி மேடம்ல இருந்து தப்பு இருக்கிற மாதிரி தெரியல, அவங்க இன்னசென்ட்னு சொல்லிட்டு, இல்லை சார் இல்லை இதுகளும் நந்தினி இல்லை சார் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, நந்தினி ஃபேமிலி தான் இதுக்கெல்லாம் காரணம், அதுக்கு தான் என் பொண்ணு எதை கடத்தி வச்சுருக்குதுன்னு சொல்லுவோம். ஓ நீ நந்தினி ஃபேமிலி மேலே சந்தேகப்படுறீங்களா, அவங்க எங்கே இருக்காங்க தெரியுமா, இந்த கீழே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, கல்யாணம் அவங்க ரூமை காட்டு அப்படின்னு சொன்னோன்னே போலீஸ்லாம் போய் இந்த மாதிரி ரூமை தேடிட்டு இருக்கும்போது புனிதாவோட கபோர்டை திறக்கிறாங்க. திறந்த உடனே இந்த மாதிரி, சார் அதனால் லேடிஸ் ட்ரெஸ்ஸான்னு சொல்லும்போது, எதாக இருந்தாலும் வந்து லேடிஸ் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் கொலைகாரி வந்து ஒரு பொண்ணு தான், அதனால் அந்த லேடி ட்ரெஸ்ஸுக்குள்ள ஏதாச்சும் எவிடன்ஸ் இருந்தாலும் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது, அது ஒரு பாக்ஸ் இருக்குது, சார் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது சார்னு சொல்லும்போது, இந்த பாக்ஸ் இந்த ரூம் யாரோடது, இந்த கபோர்டு யாரோடதுன்னு கேட்கும்போது வந்து புனிதாவோடதுன்னு சொல்லும்போது, அவங்க எங்கன்னு சொல்லும்போது அவங்க ஆஃபீஸ் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளே வந்து ஹேரு ஜுவல்ஸு அதெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு, இது வந்து சுரேகாவோட கொலுசு தான் சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும்போது, சுரேகாவோட சுரேகாவோட ஆடியோ கேட்டோடனே ஷாக் ஆகிட்டு, பார்த்தீங்களா நான் சொன்னது உண்மை தானே, அப்போ வந்து இவ தான் சுரேகா இதை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப சுந்தரில் அழுதுகிட்டு இருப்பா. பாத்தியாடியே உன் தங்கச்சி தாண்டி உனக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே நந்தினிக்கு என்ன பேசுறது எதுவுமே தெரியல. நந்தினி வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நிற்கிறா. அப்போ வந்து போலீஸ் வந்து இவங்க எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களோ இமீடியட்டாக போகணும், இமீடியட்டாக அவங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தோன்னே வேகமாக போய் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி இந்த மாதிரி புனிதா வந்து தரன்னு ஜீப்பில் ஏற்றிட்டு போலீஸ் போகிறாங்க. கம்பெனியில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்து, என்ன இந்த பொண்ணு வந்து போலீஸ் இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போகணும், அப்போ தப்பான பொண்ணாக இருப்பாளோ அப்படி சொல்லிட்டு இருக்கேன். நவசூரிவை அழுதுகிட்டு இருக்கா, புனிதா சரியான அழுதுகிட்டு இருக்கா.
இந்த விஷயத்தை வந்து அப்படியே கால் பண்ணி வந்து மாதவி வந்து இந்த மாதிரி கௌஷிக்கிட்டையும் ரஞ்சித்தையும் சொல்கிறா, இங்கே எவ்வளோ பெரிய இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம நினச்ச மாதிரியே புனிதா வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு, சுந்தரலி வந்து நந்தினியை போட்டு திட்டிட்டு இருக்கா, இன்னும் விட்டுருந்தா இது இப்போ எனக்கு இன்னும் நடக்க போயுமே தெரியல, நம்ம நினச்சபடி தான் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம மேலே அந்த சந்தேகம் வரல அப்படின்னு சொல்லும்போது சூப்பர் மாதவி, எக்ஸலன்ட், சூப்பராக பண்ணிட்டேன், இதுக்கு தான் நீ வேணும்னு சொல்கிறது, சூப்பர், அப்படியே அப்படியே எங்கள் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் நான் கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ரஞ்சித், நீ பேசாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பக்கத்தில் போயிட்டு இந்த மாதிரி சுந்தரோட அழுகிறதுலாம் இந்த மாதிரி சிவன் ரஞ்சித்திட்ட காட்டிக்கிட்டு இருக்கா. இது ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி நந்தினி வந்து சூர்யாட்ட கால் பண்ணி சொன்னோடனே சூர்யா வந்து எதுக்கு பயப்படாத நந்தினி, போலீஸ் ஸ்டேஷன் போகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது இந்த மாதிரி புனிதா வந்து உள்ளே உட்காந்துருக்கா ஜெயிலுக்குள்ளே. அப்போ வந்து இதுக்கு தாண்டி நான் படிச்சு சொன்ன கேட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நந்தினி வந்து ஜெயிலுக்குள்ளே வச்சு இந்த புனிதா திட்டிகிட்டு இருக்கா. அப்போ வந்து காமாரு நந்தினி கோவப்படாதுன்னு சொல்லிட்டு புனிதா அழுவாத புனிதா, என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொல்லி தெளிவாக சொல்லு புனிதா, நான் வந்து என் மாமா இருக்கேன்ல, மாமா கண்டிப்பாக வெளியே எடுத்துருவேன் சொல்லிட்டு சூர்யா வந்து பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். அப்போ மாமா எனக்கு எதுவும் தெரியாது மாமா, நான் ஏதோ கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்னை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மாமான்னு சொல்லும்போது, என்ன சார் எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணி கேட்கும்போது, அவங்க ரூமில் வந்து இந்த சுரேகாமோட ஹேர், சுரேகாமோட ஜுவல்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹரிதா கொலை பண்ணாங்கல்ல, அப்போ வந்து ஒரு பெர்ஃப்யூம் நான் சொன்னேன்ல, அரபு நாட்டு பிரின்சஸ் யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூம், அதுவும் இவங்க மேலே தான் இருக்குது, அவங்க ஸ்மெல்லும் அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்லும் ஒரே ஸ்மெல் தான், எனக்கு என்ன இவங்க கொலை பண்ணிடுவான்னு தோணுது. எப்படின்னா அவங்க ஒய்ஃபுக்காக வந்து இவங்க வந்து அவங்கள ஹரிதா கொலை பண்ணிட்டு சுரேகா கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க, இவங்க விசாரிக்கிற விசாரியில் வந்து இவங்க எங்கே இருக்கான்னு உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சார் அது இப்படி விட்டு பொண்ணு இல்லை சார்னு சொல்லும்போது, சார் யார் சார் இந்த இப்படி இந்த உலகத்தில் இந்த மாதிரி சொல்லிட்டு தெரியுறா, உங்களுக்கு தெரியாமலும் இவங்க இந்த மாதிரி காரியம் பண்ணிட்டு இருப்பாங்க போல அப்படின்னு சொன்னோன்னே, அதோட சார் நான் ஒரு 5 மினிட்ஸ் அவர்கிட்ட பேசலாம்னு சொல்லுவோம், தாராளமாக பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி இப்போ புனித நடந்தது என்ன, இந்த மாதிரி பெர்ஃப்யூம் யார் ஒன்று கொடுத்தாங்க கேட்கும்போது, கௌஷிக் தான் கொடுத்தான், சரி இந்த கம்மல் யார் கொடுத்தா, கௌஷிக் தான் கொடுத்தான், சரி அப்போ அந்த கொலுசு அது தெரியல எப்படி என் ரூமுக்கு வந்து சொல்லும்போது, நேத்தான் வந்திருக்குன்னு சொல்லும்போது, அப்போ சூர்யா யோசிக்கிறேன், எப்படின்னா இத்தனை நாள் கிஃப்ட்லாம் வாசல் வரைக்கும் தான் வந்துச்சு, இன்றைக்கி மட்டும் எப்படி வந்து அதுவும் புனிதா ரூமுக்குள்ளே போய் புனித ட்ரெஸ்ஸுக்குள்ளே மட்டும் எப்படி வந்துச்சு, நைட்டோட நைட்டு தான் வந்திருக்கு, அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற யாராவது தான் இந்த மாதிரி புனிதா வந்து மாட்டி விடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிஃப்ட்டை கொண்டு போய் உள்ளே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அத்தா சார் யாராக இருக்குன்னு சொல்லும்போது, ஒருவேளை மாதையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து கரெக்டாக வந்து சந்தேகப்படுறான். சார் எப்படி சார்னு சொல்லும்போது, ஆமாம் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, எப்படின்னா வீட்டுக்குள்ள வந்து பாக்ஸ் வைக்கிற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது, நீ வைக்க மாட்டேன், நான் வைக்க மாட்டேன், கல்யாணம் வைக்க மாட்டான், யாரும் வைக்க மாட்டேன், மாதை வச்சா மாதை வந்து சுரேகா கடத்தி வச்சிருக்க வாய்ப்பே இல்லை, யாருமே இல்லை, மாதையை தான் நம்ம குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஆள், அப்போ மாதை தான் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு சூர்யா கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அப்போ அவனை பிடிச்சோம்னா இவன் அந்த கௌஷிகை பிடிச்சோம்னா இதுக்கு முன்னாடி யார் யார் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா டோட்டலாக வெளியே வந்துடுறாங்க. புனிதான் எதுக்கு கவலைப்படாத, மாமா இருக்கலாம்னு சொன்னோன்னே, சூப்பர் மாமா எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க மாமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாமான்னு சொல்லும்போது, பயப்படாத முதல்ல நந்தினி மாதிரி இருக்க கற்றுக்கோ, நந்தினி வந்து பயப்படவே மாட்டோம், எப்படி வளர்த்துருக்காங்க நந்தினின்னு சொல்லும்போது, ஆமாம் மாமா அக்கா வளர்ப்பு தான், நான் பயப்பட மாட்டேன்னு சொன்னோன்னே, எங்கே பாரு இன்னொரு தடவை இந்த மாதிரி கௌஷிக் எதுன்னு வேற பையனோட தெரிஞ்சு நான் பார்த்துக்க, அக்கா சொல் பேச்சு கேட்டு இது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நந்தினியும் சூர்யா வந்து மாமா இன்னொன்று மாமா என்னை வந்து இந்த பையன் கௌஷிக் வந்து ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான்னு சொல்லும்போது, என்ன வீடுன்னு சொல்லி இந்த மாதிரி அட்ரஸ் சொன்னோன்னே, நந்தினியும் சூர்யா வந்து அந்த வீட்டுக்கு வேகமாக போய் பார்க்குறாங்க. வீட்டுக்கு போய் பார்க்கும்போது சேர் இருக்குது, சேரில் வந்து இந்த கயிறுலாம் கட்டியிருக்கு, அதை பார்த்து வந்து சூர்யா ஷாக் ஆயிடுறான். ஷாக் ஆகிட்டு நந்தினி சொல்கிறான், இங்கே தான் சுரேகாவை கட்டி போட்டு வச்சுருந்துருக்காங்க, இப்போ நம்ம வர தெரிஞ்சு வந்து சுரேகா வந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நம்ம போலீஸுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ண நந்தினின்னு சொல்லும்போது, என்ன அர்த்தம் சார் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கா, நீ எதுக்கு பேனிக் ஆகனா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுறான். சுரேகா இடத்தை கண்டுபிடிச்சாது, ஆனால் சுரேகா அங்கே இல்லைன்னு சொன்னோன்னே போலீஸ் வந்து யாரை கேட்டு சார் நீங்கள் அங்கே முதல்ல போனீங்கன்னு சொல்லிட்டு மாதிரி கேட்குறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை, see you.